ரமேஷ் பிரேதன் தமிழுடைய முக்கியமான கவிஞன், சிறந்த ஒரு புனைவாளன். நம்முடைய நாட்டார் தன்மையிலிருந்து இந்த நிலப்பரப்பு முழுவதும் எழுத துவங்கிய போது இவன் அரிக்கமேடுடைய இதை தான் அருகன் மேடுங்கிறது ஒரு ஆர்கிக் லாங்குவேஜை முதல்ல உருவாக்குனாங்க இவங்க ரெண்டு பேர். அந்த ஆர்கிக் லாங்குவேஜ் ரொம்ப சொல்லெழுத்துங்கிறது ஒரு எழுத்து வருது, சொல்லி எழுதுறது, அது சொல்லிகளாக எழுதுவது ஒரு முறை. இது லாங்குவேஜ் வழியாக எழுதும்போது லாங்குவேஜ் தான் ஆர்ட்டாக மாறுது. ரமேஷுக்கு அது இப்போ கடைசியாக வந்த நாவல் மிக முக்கியமான ஒரு நாவல் இப்போ வந்திருக்கிற. ஏன்னா இதை சூன்யதா இருக்குல்ல, சூன்யதா அதில் என்னென்னா வள்ளலாருடைய 6ஆம் திருமுறையில் வள்ளலாருக்கு சைவம் உதிர்ந்து விடுகிறது, பொயற்றையாக மாறுகிறது. வானத்தின் மீது மயிலாடக்கண்டேன் மயில் குயில் ஆட்சியதுங்கிறது ஒரு இது இருக்குது. அதாவதுக்குள்ளே பறவைகளுக்கு இதுக்கு இடையில உள்ள ஒரு மேஜிக்கல் ஒரு இது இருக்குது. அங்கே ரைட்டிங்காக மாறுது. அது இவருக்குள்ளே தொடர்ந்த உரையாடல்களில் அவர் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். முழு இன்டர்வியூலையும் அந்த வள்ளலாருடைய அந்த ஆர்ட் ஆஃப் ஒண்டர் செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆக்சையருக்கும் வள்ளலாருக்கு அந்த உரையாடல் மூலமாக யோவான் சுவிசேஷங்கள் இருந்து வள்ளலார் உள்வாங்கினது மூலமாக உரைநடை உருவாகிறதுக்கான கோர் 6ஆம் திருமுறையில் இருக்குது. அதை ஒழுங்காக படித்து அதிலிருந்து நிறைய வைப்ரேஷனை உருவாக்குனது ரமேஷ் கிட்ட இருந்து. நானும் அவனும் தொடர்ச்சியான ஒரு உரையாடல் உள்ளவங்க. ஏன்னா அப்போ இந்த லாங்குவேஜ் புதுசு. வேர்ல்டு லிட்ரேச்சர்லாம் படித்து தன்வயப்படுத்தி இந்த மொழிக்கான இந்த மண்ணுக்கான ஏரியாவை ஒரு மண் குரல் வலையோடு ஒரு தரக்கட்டா செய்கிற மாதிரி தானே செஞ்சிருக்கிற அதீத தன்மைகள் உள்ளவன். ஏன்னா கல்லை செதுக்கிறது இல்லை, இது களிமண்ணை பிதுக்கி அதிலிருந்து உருவாகிற மாதிரியான அந்த சிவப்பு மண்ணினுடைய இது அந்த இது அரிக்கமேட்லேயே உள்ளது. அப்புறம் ஜார்கள் நிறைந்த இங்கே ஆர்காலஜி இதில் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் அவனும் போய் பார்த்துருக்கான். நீ எழுதுறத நான் எழுதிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா நான் இங்கே இது தனுஷ்கோடி, நீ இருக்கிறது பூரா அங்கே ராமாபுரம், அது எழுதுன்னு எனக்கு எல்லா ஊரும் என் ஊர் தானே. ஆனால் ரமேஷ்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் லாங்குவேஜுங்கிறது வர வர அடுத்தடுத்த இது ஒரு நேர்காணலில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மேதைமையை பார்க்கலாம். ரமேஷ் தமிழில் ஒரு போன் ஆர்டிஸ்ட், பெரிய போன் போயட்டு, அந்த மாதிரியான இடத்துல இருந்து வந்தவன். பிறகு உடல் மொழியை இருக்குல்ல, அதாவது என்ன சொன்னால் அது மனதை மாயப்படுத்துகிற விஷயம் அல்ல. அவன் சரீரமும் இதுவும் கலந்து எல்லாத்தையும் விலங்க மனித உரு எல்லா வகையான தாவர உரு எல்லாம் விளையாட்டு கலந்து இருக்கிற மாதிரி இவனெல்லாம் கலந்து காஃப்காவுடைய சொட்டு உள்ளே இருக்குது இந்த நாவலில். அவன்கிட்ட அதில் இருக்கிற ஒரு வகையான இருப்பின்மைக்கு இடையில அடுத்த சாப்டர் வரும்போது இருப்போமா, சாவை தள்ளி போட்டபடியே அரேபியன் நைட்ஸில் சீரசாத்தும் துணி சாத்தும் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைடா கழுத்தில் கத்தி வச்சிருவான் சரியார். அப்போ அந்த கத்தி உருக தனக்கு ஏற்பட்ட இடைஞ்சல் எல்லாம் உருகி அப்படியே பனிவாளாக மாறி உருகிற அளவுக்கு இவன் அப்படி ஒரு லாங்குவேஜை உள்ளுருக்கமாக தமிழ் சிலப்பதிகாரத்தெல்லாம் கடுமையாக உள்வாங்கினவன். அதில் வரக்கூடிய டிசனன்ஸ்னு வருதுல்ல, உலகத்தில் எந்த படைப்பிலும் வராதது சிலப்பதிகாரத்தில் டிசனன்ஸ்னு வருது. மீகாந்திராஃபான்னு சொல்லக்கூடிய கிரீக்கில் சொல்லக்கூடியது இங்கே பித்தகோரஸ் இங்கே தான் இடைமுறை திருப்பி எடுத்துகிட்டு போகிறான். அது கடல்கோளையும் இதையும் உள்ள வைக்கிற இது திணையுடைய மாறு ஏற்படுகிற இடம் இது. அது அவ்வளோ தூரம் நிலப்பரப்பு வெறுமனே புறநடை கிடையாது. இப்போ என்ன நினைக்காங்க, புறத்திணையை புறநடைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை ரமேஷ் எல்லாம் புறநடை, அது பூரா தொல்காப்பியத்தை பொருளதிகாரம் வழியாக உள்ளே வந்தவன். பொருளை மையப்படுத்தி வைக்கிற பொருள்னா வெறுமனே கைக்குள்ள தொடுற பொருள் இல்லை. அவன் இருக்கிற லாங்குவேஜ் தமிழை மிக முக்கியமான எடுப்புகளையும் நிறைய சிந்தனை சாளரங்களை திறக்கிற ஒரு மாபெரும் மாஸ்டர். அவனை விட்டு பிரியாத நிலை. நானும் முருகபூபதியும் ரமேஷும் 100 ஃபிலிம்ஸ் மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் திருவனந்தபுரத்தில் 15 நாள் ஒன்றா இருந்து 100 படங்கள், உலகத்தின் மிக முக்கியமான படங்களை பார்த்தோம். தொடர்ந்த உரையாடல்கள், இது நடந்து 30 ஆண்டுகள் ஆகுது. அவ்வளவு விஷயங்களை உரையாடல் மூலமாக இவ்வளவு காலம் சொல்லிச்சிட்டு இருக்கும்போது ரமேஷனுடைய பிரிவு மிகப்பெரிய துயரம்.
தொடர்ந்து அவன் நம்ம நினைக்காத இது கிடையாது. என்ன சொல்கிறது, ரமேஷ்னு சொல்லிட்டு இருக்க மிகப்பெரிய நண்பன். அவனை இழந்தது வந்து மொத்த தமிழ் சூழலுக்கும் தமிழுடைய சிறுபத்திரிகை சூழலுக்கும் மாபெரும் இழப்பு. அவனுக்கு ஒரு பெரிய அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். இந்த இழப்பை நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, சென்ற வாரம் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் அவர் விஷ்ணுபுரம் விருது பெற்றமைக்காக ஒரு இதழிலிருந்து நேர்காணல் எடுக்க சொல்லும்படி என்னை சொல்லியிருந்தார்கள். நானும் என்னுடைய ஆய்வாளர்களும் ரமேஷிடம் ஒரு நேர்காணலை எடுத்திருந்தோம். ஆனால் அது கடைசி நேர்காணலாக மாறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நிறைய பேசினார். அரசியல் குறித்து, ஆன்மீகம் குறித்து, பண்பாடு குறித்து, பின்னவீனத்துவம் குறித்து, இப்படி நிறைய பேசினவர் ரமேஷ். 2009க்கு பிறகு இந்த ஈழ போராட்டம் அப்படின்றது அவரை கடுமையாக பாதித்திருக்கிறது. அதற்கு பிறகு சாராயக்கடை என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பு, காந்தியை கொன்றது தவறுதான் அப்படின்ற கவிதை தொகுப்பு, அதற்கு பிறகு பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு புத்தகம், சூன்யதா அப்படின்ற ஒரு நாவல், காமத்துப்பால் அரசியல் அறிக்கை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புத்தகங்கள். இதெல்லாம் எப்படி எந்த சூழலில் எழுதினார் அப்படின்னு இங்கே பதிவு செய்வது ரொம்ப முக்கியம். அவருக்கு இந்த பேரலைஸ் அட்டாக் வந்த பிறகு அவரால் மற்ற மனிதர்களைப் போல இயங்க முடியவில்லை. ஒத்த விரலில் தான் நீங்கள் இது உலக இலக்கியத்தில் இப்படி யாராவது எந்த இலக்கியவாதியாவது இயங்கி இருப்பார்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த ஒத்த விரலில் அதுவும் இந்த அறைக்குள்ளே அவர் இயங்கியது அப்படின்றது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எனக்கு. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அவர் இயற்கையை ரொம்ப நேசித்தவர். கடலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சார், வானத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சார். வானத்தை அப்படின்னாக்கா இந்த நீல வானத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு ரமேஷ் பிரதனுக்கு கிடைக்கவில்லை. இந்த சூழலில் தான் அவர் இயங்குறாரு. உலக கோட்பாடுகளை எல்லாம் நன்றாக செறித்து கொண்டவர். இப்போ கோடங்கி பேசுறது அது ஒரு கவித்துவமான ஒரு உரை. அவர் அந்த பேட்டியில் கடைசியாக பேசுறது வள்ளலாரை பற்றி தான். வள்ளலாரை பற்றி அதை ரொம்ப உணர்ந்தவர், வள்ளலாரை உள்வாங்கி கொண்டவர். அடிக்கடி மரணத்தை பற்றி பேசினார். அது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தது எனக்கு. ஏன் ரமேஷ் மரணத்தை பற்றியே பேசுகிறீங்களே, உங்களுக்கு வாழ்க்கையின் மீது அவநம்பிக்கையா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நான்லாம் அதுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்ற தொனியில் பேசுகிறாரு. பாரதியை கோட் பண்ணி பேசுகிறாரு. வள்ளலார் என்ன அவர் மரித்து விட்டாரா? நான் என்னுடைய உடல் மட்டும்தான் போகுமே தவிர நான் எண்ணங்களால் நான் தொடர்ந்து இந்த தமிழ் சமூகத்துடன் உரையாடி கொண்டு இருப்பேன். என்னுடைய வாசகர்கள்கிட்ட நான் உரையாடி கொண்டு இருப்பேன். நான் இன்னொரு கேள்வியும் கேட்டேன். அதில் எத்தனை பேர் இதை படிக்கிறாங்க, எத்தனை பேர் உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நான் அது எனக்கு கவலை இல்லை. அவர் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க. அது உண்மையும் கூட. பாரதி போல ரமேஷ் பிரேதன் காலம் கடந்து சிந்தித்தவர். ஒருவேளை அவருடைய இலக்கியங்கள், அவருடைய எழுத்துக்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு உள்வாங்கி கொள்ளப்படலாம். என்னன்னா, கோடங்கி சொன்னது போல் தொல்காப்பியத்தையும் உள்வாங்கி கொண்டு, சிலப்பதிகாரத்தையும் உள்வாங்கி கொண்டு, இந்த நிலப்பரப்பை நன்றாக புரிந்து கொண்டு, இந்த மண்ணுக்கான எழுத்தை தந்து, ஆனால் அதை எப்படி தராரு அப்படின்னா, உலக இலக்கியங்களை நன்றாக உள்வாங்கி கொண்டு. அவர் கடைசியாக படித்து கொண்டிருந்த புத்தகம் இந்த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படின்ற எம்டி முத்துக்குமாரசாமியுடைய புத்தகம். அதில் அவருக்கு விமர்சனமும் உண்டு, அதே சமயத்தில் வரவேற்பும் உண்டு. அப்போது எப்படி ஒரு இலக்கியவாதி இயங்கி இருக்கிறாருன்னு தமிழ் சமூகம் கவனிக்க வேண்டும். உலக இலக்கியங்கள், உலக கோட்பாட்டாளர்கள், பெண்ணியவாதிகள், மார்க்சியம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இந்த தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் அவர் தொடர்ந்து இயங்கி கொண்டு வந்தார். அவருக்கான அஞ்சலி அப்படின்றது நான் நினைப்பது, இனிமேலாவது அவருடைய இலக்கியம் குறித்த உரையாடல் அப்படின்றது நிகழ்த்தப்பட வேண்டும். அவருக்கு நிறைய
ஆதங்கம் ஒரு பக்கம் ஆதங்கமும் இருந்தது. ஆனால் கவலையற்று தான் இருந்தார். அதாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, விட்டு விடுதலையாகி நிற்கிறேன் அப்படின்றது. நான் அதனால் அவரை பாரதிதாசனை ரொம்ப நேசித்தார். பாரதிதாசனை பதிவு செய்கின்ற நவீன எழுத்தாளர்கள் யாராவது இருக்காங்களான்னு நான் தேடுறேன். அப்படி இல்லை. பெரும்பாலும் பழந்தமிழ் இலக்கியங்களை பேசுகின்ற நவீன எழுத்தாளர்கள் எங்கேயோ 1-2 தொல்காப்பியத்துடைய நூற்பாவை மட்டும் அங்கே இங்கே பேசிட்டு அப்படியே கடந்து போவாங்க. ரமேஷ் பிரேதன் அப்படி இல்லை. என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல. தமிழ் இலக்கியத்துக்கு மட்டும் இல்லை, இந்திய இலக்கியம் அல்லது அப்படிலாம் நான் நம்பலை, உலக இலக்கியம் நீங்கள் எப்படி எடுத்தாலும் இது ஒரு மாபெரும் இழப்பு என்பதை கூட இந்த தமிழ் சமூகம் இப்பொழுது உணர்ந்ததா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அது இழப்பு தான். ஆனால் இழப்பு என்று கருத வேண்டாம். அவருடைய வார்த்தைகள் எழுத்துக்களால் நம்முடன் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றார். நீங்கள் அது பெண் எழுத்து அப்படின்ற அதை பற்றி நான் கேட்டேன். இதெல்லாம் என்னை நான் ஆணாகவும் உணரவில்லை, பெண்ணாகவும் உணரவில்லை. அதெல்லாம் உறுப்புகள் தொடர்பானது. ஆனால் ஒரு ஆணுக்குள் ஒரு பெண்மையும் ஒரு பெண்ணுக்குள் ஆண்மையும் இரண்டும் கலந்தது தான் மனித இயக்கம். நான் அப்படி தான் எழுத்தை கொண்டு போனோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் அதிகாரம் அப்படின்றது நுழைந்து விடும் என்று மிகச்சரியான, நான் இப்படி பேசுவேன், மிகச்சரியான பின்னவீனத்துவ சிந்தனையாளன், தமிழ் மண் சார்ந்து பின்னவீனத்துவத்தை பேசிய, புதுச்சேரியில் இருந்து உலக இலக்கியத்தை படைத்த ரமேஷ் பிரேதன் அவருக்கு மரணம் இல்லை என்பது தான் என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம். புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த எழுத்தாளர்கள் பலர். அதில் பிரபஞ்சனுக்கு அடுத்து சொல்லப்போனால் ரமேஷ் பிரேதன் தான். அவரே ஒரு நேர்காணலில் ஜெயகாந்தனுக்கு பிறகு பிரபஞ்சன் தான் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பிரபஞ்சன் அறக்கட்டளை சார்பாக அவருக்கு முதல் பிரபஞ்சன் விருதினை கொடுத்தோம். பிரபஞ்சன் இந்த ட்ரையாலஜி என்ற மானுடம் வெல்லும், வானம் வசப்படும், கண்ணீரால் காப்போம் என்ற ட்ரையாலஜி என்ற ஒரு முறையை எழுதினார். அதை போலவே நமது ரமேஷ் அவர்களும் ஐந்தவித்தான், அரிக்கமேடு, நல்ல பாம்பு, இந்த மூன்றையும் சேர்த்து பொந்திஷேரி என்ற ஒரு ட்ரையாலஜியை அவர்தான் எழுதியிருக்கிறார். ஒரு முறை அவரிடம் ஒரு நேர்காணலில் சுந்தர் ராமசாமி, நகுலன் போன்றவர், ஜெயமோகன் போன்றவர்கள் எழுதுவதெல்லாம் புரிகின்றன, ஆனால் நீங்கள் கோணங்கி, கௌதம சித்தார்த்தன் போன்றவர்கள் எழுதுவது எங்களுக்கு புரியவில்லையே என்று கேட்டபோது ரமேஷ் சொன்னது, புரியாதது என்று ஒன்று எதுவுமில்லை, தொடர் வாசிப்பு, இலக்கிய பயிற்சி, தத்துவ பயிற்சி இருந்தால் எல்லாம் புரியும்தான். புரிகின்றபடி எழுதுகின்ற எழுத்தாளர்கள் கூட பலருக்கு புரியாமல் இருக்கிறது. தொடர் வாசிப்பின் மூலமே புரிதலை அறிய முடியும் என்று சொன்ன மிகச்சிறந்த புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த எழுத்தாளர் ரமேஷ் அவர்கள். அவருடைய இறப்பு மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது. அவருக்கு எங்களுடைய பிரபஞ்சன் அறக்கட்டளை சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் கடலூர் சீனு, இலக்கிய வாசகர். கிட்டத்தட்ட ரமேஷ் அண்ணனுடைய 15 வருட கால நண்பர். ரமேஷ் அண்ணன் ஒரு நவீன தமிழ் இலக்கியத்தில் போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிற ஒரு அழகியலில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை. குறிப்பாக போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிற அழகியல் வழியாக தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, இந்த மாதிரி சில விஷயங்களை மாற்று உருவாக்கம் செய்ததில் மிக முக்கியமான ஆளுமை. பாண்டிச்சேரியின் மிக முக்கியமான பெருமிதங்களில் ஒருவர். இந்த வருடத்துக்கான விஷ்ணுபுரம் விருது ரமேஷ் அண்ணனுக்கு தான் அறிவிச்சிருந்தது. டிசம்பர் 21, 22 அந்த விழா நடக்கிறதாக இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்போது ரமேஷ் அண்ணன் இயற்கை எழுதியிருக்கார். தமிழுக்கு மிக முக்கியமான ரைட்டர். அவர் மறைந்தது மிக வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அவருக்கு எங்களுடைய வணக்கம். நான் பாஸ்கர் மணிமேகலை. தமிழ் எழுத்தில் முக்கியமான ஒரு கவிஞராகவும்
சிறந்த சிந்தனையாளராகவும் விளங்கிய ரமேஷ் பிரேதன் வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருப்பார். அனைத்தையும் இழந்த ஒரு மனிதனுக்கு துணையாக நிற்கிறது மொழி தான் அவனோட நிலம் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்திகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த நிலம், அந்த மொழி வழியாகத்தான் ஒரு தேசியத்தையோ ஒரு இனத்தையோ நம்ம வந்து தூக்கி சுமக்க முடியும். நிலத்தை தூக்கி சுமக்க முடியாது. ஆனால் மொழி என்பது தூக்கி சுமந்துக்கிட்டு எங்கே வேணா போகக்கூடிய ஒரு நிலமாக இருக்கும் அப்படிங்கிறத இறுதி வரைக்கும் அவர் வலியுறுத்தினார். அந்த மொழி தான் அவருடைய உடலாகவும் அவர் இருக்கக்கூடிய நிலமாகவும் தொடர்ச்சியாக பார்த்தாங்க. அதனால தான் அவர் பாண்டிச்சேரி பற்றி எழுதினாலும் சரி, தமிழ் நிலத்தை பற்றி எழுதினாலும் சரி, உலகம் முழுக்க இருக்கிற இந்த நிலம் உடல் சார்ந்த அரசியலை எழுதும் பொழுது அவர் தன் உடலிலிருந்து நிலத்தையும் நிலத்திலிருந்து மொழியும் பிரிக்க முடியாத ஒரு பின்னி பிணைந்த ஒரு மனிதராக வாழ்ந்தவர். அதனால் தமிழ் தான் நிலம் என்பதை வலியுறுத்தணுங்கிறதுக்காகவே பின்னணித்துவ இலக்கியத்தில் கவிதை வழியாகவும் கட்டுரைகள் வழியாகவும் சிந்தனை வழியாகவும் போற்றி புகழ்ந்தவர். எனக்கு தனிப்பட்ட முறையில் இடதுசாரி தத்துவங்களையும் அம்பேத்கரையும் புத்தரையும் வந்து அவர் உரையாடும் பொழுது மிக ஆழமான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார். நிலையாமை பற்றி ஒவ்வொரு புத்தகத்திலையும் இந்த நிலையாமையை பற்றி பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை பற்றி அவர் எழுதுனது மிக முக்கியமானதாக இருக்குது. தொடர்ச்சியாக அவரை வாசிக்கணும். தமிழ் சமூகம் இன்னும் பரவலாக அவரை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவருடைய இறுதி இதில் நாம் நினச்சிக்கிறோம். நன்றி. ரமேஷ் பிரேதன் எங்கள் உற்ற நண்பர், தோழர். அவரை இந்த 9/9/2025 கூட வந்து சந்தித்து பேசிட்டு போனோம். விஷ்ணுபுரம் இலக்கிய விருதுக்காக அவரை பாராட்டி விட்டு சென்றோம். நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தார். எப்போதும் நாங்கள் பிறந்த நாள் அன்று பேசுவது வழக்கம், பழகுவது வழக்கம். அவர் இந்த மண்மொழி மக்களை பற்றி அதிகமாக சிந்தித்தவர், கவலைப்பட்டவர். அவர் அதிகமாக இந்த பிறமொழி சொற்களை கலக்காமலும் எழுதுபவர். புதுச்சேரியில் இருந்து இந்த எழுத்துத்துறையில் ஒரு புத்திலக்கிய வரிசையில் தன்னுடைய அறிவாற்றலை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். புதுச்சேரியே அறியாதிருந்தும் அவரை பற்றி உலகெங்கும் உள்ள எழுத்தாளர்கள், அதாவது எல்லோரும் எழுதுவதை போல மட்டும் எழுதாமல் அவருடைய சிந்தனைகள் வியப்புக்குரியதாக இருக்கும். ஆண் பெண், பெண் என்பார். ஆணாவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் ரெண்டும் கலந்த கலவையாக இருக்க வேண்டும், அதுதான் வந்து சரியானதாகும் என்று சொல்வார். எல்லோரும் ராமலிங்க அடிகளார் சொல்வார்கள், வள்ளலார் என்பார் என்று சொல்வார்கள். அவர் தோழர் ராமலிங்க அடிகளார்னு சொல்வார், நண்பர் என்று சொல்வார். ராமலிங்க வள்ளலாரை நண்பர், தோழர் என்று சொல்கின்ற அளவு அவருடைய அறிவு முதிர்ச்சி, அதில் அவருடைய எழுத்தில் அது எல்லாம் இடம்பெற்றிருக்கும். அவருடைய சிந்தனை என்பது வியப்புக்குரியதாகவும் இருக்கும். எல்லோரும் எழுதுவது போல பொத்தாம் பொதுவாக எழுதாமல் தனக்கென ஒரு வடிவத்தை, ஒரு வகைமையை உருவாக்கி கொண்டு அதில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் தன்னுடைய எழுத்தின் வலிமையால் இன்று வரை அவர் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய எழுத்து என்பது எல்லா வகையிலும் ஒரு மேம்பட்டதாக, ஒரு முதிர்ச்சி அடைந்ததாக இருக்கும். இந்த புதுச்சேரி மண்ணில் அவர் பிறந்தார். அந்த புதுச்சேரி மண்ணுக்கு அவர் பெருமை சேர்த்திருக்கிறார். அதனால் நாங்களும் புதுச்சேரியில் பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் நாங்களும் அவரை போற்றுகிறோம், மகிழ்கிறோம். அவருக்கு அரசு சிறப்பு செய்ய வேண்டும். அவருடைய நூல்களை அரசுடைமையாக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் சொந்தமாக இருக்கிறது இந்த நூல். அப்படியெல்லாம் இல்லாமல் பொதுவாக எல்லா பொது நலத்திலும் பொது மக்களிடமும் இது புழங்க வேண்டும் என்றால் இந்த புதுச்சேரி அரசு, இந்த புதுச்சேரி மண்ணின் மைந்தரான ரமேஷ் பிரேதனின் நூலை அரசுடைமையாக்கி அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும். இவருடைய இறப்பு என்பது நாங்கள் அதை பேசும்போது தெளிவாகவும், அதாவது நம்மளுடைய பேச்சை வந்து உள்வாங்கி கொண்டு அவருடைய கருத்தை சொல்வார். இடையில் குறுக்கு பேச மாட்டார். அந்த வகையில் நாம் அவர்கிட்ட போய் சந்திச்சுட்டு பேசிட்டு போனால் ஏதோ ஒரு புது உலகத்தில் நாம் வந்து இப்போ நுழைந்திருக்கிறோம் என்ற போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற அளவு அவருடைய சிந்தனைகள் இருக்கும். அவருடைய சிந்தனைகள் வந்து போற்றப்பட வேண்டும். அந்த சிந்தனைகள் அந்த மக்களுக்கானது, மண்ணுக்கானது. அதிகமாக வரலாற்றை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார். அவர் புதுச்சேரி இந்த அறிக்கை மேடை பற்றிலாம் சொல்லக்குள்ள நிறைய செய்தி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மண் சார்ந்து இருந்ததால் அவருக்கு அந்த மண் மேலே உள்ள பற்று, அவர் வந்து ஒரு அறைக்குள் முடங்கி இருந்தாலும் அவருடைய சிந்தனை முழுதும் உலக அளவு விரிந்திருக்கின்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தோழரை, நண்பரை இழந்தது பேரிழப்பாகும். எங்கள் புதுவை தமிழ் எழுத்தாளர் கழகம் சார்பாகவும், புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பாகவும், தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பாகவும் அவருக்கு
புகழ் வணக்கம் செலுத்தி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரமேஷ் பிரேதன், ஆத்மார்த்தமான நண்பர். நானும் இந்த புதுச்சேரி மண்ணை சேர்ந்த பெண் தான். தமிழ்நாட்டில் வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன். இந்த புதுச்சேரி மண்ணின் அடையாளமாக இத்தனை காலம் எங்களோட நட்புறவோடு இருந்த நண்பர். நான் கேட்டிருக்கு, என் கூட வந்து அங்கே இருந்துருங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ, இந்த கடல் இருக்கிற பாண்டிச்சேரியை விட்டு எப்படி வர்றது அப்படின்னு சொன்னார். என்னாலையும் அந்த உணர்வை புரிஞ்சிக்க முடியுது. கடலில் பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை எப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த புதுச்சேரிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான நிலம். இந்த நிலத்துக்குன்னு ஒரு சில உணர்வுகள், தன்மைகள், நிலையாமைகள், ஆற்றாமைகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தோட பிரதிபலிப்பாக ரமேஷ் இருந்தார். தொடர்ந்து இந்த மண்ணோட அடையாளமாக தான் அவர் வந்து மனதில், எல்லாரோட மனதில் இருப்பார். கண்ணீர் அஞ்சலி. யாவரும் பதிப்பகம் இளைய தலைமுறைகளுக்கான பதிப்பகம்னு எங்களோட செயல்பாடு இருந்துகிட்டு இருந்த கட்டத்தில் நண்பர் ஹரிசங்கர் வாயிலா 2017 நினைக்கிறேன் அவருடைய நல்ல பாம்பை பப்ளிஷ் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட லேஅவுட் போனதுக்கப்புறம் தான் முதல்ல பேச ஆரம்பித்தோம். அவர் இன்னும் எனக்கான ஒரு பதிப்பாளர் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போல்லாம் எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய வாய்ப்பு. அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த 14 வருஷம் முடியுது. 14 வருஷத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தை ஒரு ஃபுல் ஸ்டாப் மூலமாக நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இப்போ சமீபத்தில் ஒரு மாத இதழில் கூட என்னுடைய படைப்புகள் யாவும் ஜெவரிகாலனுக்கும் அவர் சார்ந்த பதிப்பகத்திற்கும் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவத்தை நினச்சி பார்க்க விரும்புகிறேன். அது வேறு ஒரு கொஞ்சம் நல்ல பொருளாதார ரீதியில் கொஞ்சம் வலுவான பதிப்பகம் அவரை தொடர்பு கொண்டு அவர் படைப்புகளை பதிப்பிக்க விருப்பம் கொடுத்தபோது, இல்லை அது ஒரு அவுட்ரைட்டாக பெரிதும் தொகை அப்போதைக்கு அந்த தொகை அவர் தேவைப்பட்டிருக்க கூட செய்யும். அப்படி கொடுத்துருக்கும்போது அவர் அதை நிராகரிச்சுட்டு சில காலத்துக்கு பிறகு தான் அந்த செய்தியை என்கிட்ட சொன்னார். என்ன சார் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதற்கான அர்த்தம் எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. அதாவது அதற்கான வேலை, அதற்கான சுமை இனிமே தான் அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாருங்கிறத தான் நான் பார்க்குறேன். குடும்பத்தோடு அறிமுகமாகணும், ஒன்றா அவருடைய நண்பர்கள், அவருடைய கடந்த காலம் எல்லாத்தையுமே ஒரு நண்பனை போல் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொன்றையும் இறுதி நாள் வரையும் அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இந்த விஷ்ணுபுரம் விருது வந்து அவர் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த விருது. அந்த விருது அறிவிக்கப்படும் போது ரொம்பவே அவர் அடைஞ்ச உற்சாகத்தை வந்து தினம் பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தனா நான் இதுவரை கண்டிராத உற்சாகம். அது அவ்வளோ சந்தோஷமாக விஷ்ணுபுரத்தோடு முரண்பட்ட தோழர்களும் அங்கே வரணும்னு விரும்பினார். நாம் அப்படி ஒரு பட்டியல் எடுத்து நம்ம அவங்களெல்லாம் கூப்பிடுவோம்னு நாங்கள் ஒரு பட்டியல் கூட எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே காட்சியை நான் வேறொரு கோலத்தில் பார்க்குறேன். அவர் இது இழப்புங்கிறது கட்டாயமாக அவருடைய பதிப்பாளனா, அவருடைய வாசகனா, தமிழ் சூழலுக்கு இன்னும் இனிமேற்கொண்டு ஒரு புதிய படைப்பு வராதுங்கிற ஒரு இழப்பாக பார்க்கலாமேன்னு தவிர, அவர் தொட்டிருக்கின்ற உயரத்தையும் அவர் செஞ்சிருக்கக்கூடிய இதுவும் இன்னும்
ஒரு 30-40 வருடங்களுக்கு அது எந்த ஒரு எழுத்தாளனையும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒன்று. அதை பதிப்பிச்சு அதை வாசக புலத்துக்குள்ளே என்றைக்கும் தக்க வச்சு வேறு வேறு தளங்களுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ரமேஷ் பிரேதனுக்கு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவர் சொல்லிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பேசிய எழுதிய சொற்களில் அவரோட உயிர் இருக்குது, ஆனால் அவருக்கு மரணமில்லை. நன்றி. இதே செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் 2025 ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் விருதை பெறுவதற்கான முறையான அறிவிப்பை செய்வதற்காக இந்த ரமேஷுடைய இல்லத்திற்கு நண்பர்கள், புதுச்சேரி நண்பர்கள் நாங்கள் எல்லாரும் அந்த அறிவிப்பை அவருக்கு செய்தோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார். முகப்பொலிவோடு, உடல் உபாதையை தாண்டி முகப்பொலிவோடு மிகுந்த உற்சாகமாக எங்களிடையே குறைந்தது 1 மணி நேரம் போல பேசிக்கொண்டிருந்தார். இப்பொழுது நவம்பர் மாத இறுதியில் அவருடைய இறுதி நிகழ்வுக்கு நாங்கள் நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு இலக்கிய படைப்பாளர் தன் வாழும் காலத்திலேயே பாராட்டப்படுவது, முக்கியத்துவம் பெறப்பட வேண்டியது ஒரு முக்கியமான நிகழ்வாக நடக்கிறோம். ஸோ 2025க்கான விஷ்ணுபுரம் விருது அறிவித்து இன்னும் 3 மாதங்களே அவருடைய அந்த விருது விழா நிகழ்வும் இடையில் அவர் நம்மை விட்டு பிரிந்தது ஒரு துக்ககரமான நிகழ்வு. அவருடைய ஆத்மா இருந்து அந்த படைப்புகளை பாராட்டப்படுவதை, பேசப்படுவதை, எழுதப்படுவதை தொடர்ந்து கவனிக்கும் என்று நம்புகிறோம். ரமேஷ் பிரேதன் அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தமிழில் விவாதிப்பதற்கு மறைத்து வைக்கப்பட்ட அல்லது ஒளித்து வைக்கப்பட்ட அல்லது விலக்கி வைக்கப்பட்ட பிரதிகள் குறித்தான சாத்தியங்களை தனது படைப்பின் மூலம் வெளிக்கொணர்ந்தவன். கவிஞர்களில் நிச்சயம் அவன் ஒரு மகாகவியாக சுட்டப்பட வேண்டியவன். இதையெல்லாம் தாண்டி சமூகம் குறித்த திறனாய்வு பங்களிப்பு அவன் செய்திருப்பது மகத்தான ஒன்று. அது தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட வேண்டும். ரமேஷ் விட்டு சென்ற இடத்தை நிரப்புவதற்கு இனி ஆளுமைகள் தான் வர வேண்டும். இது தமிழ் சமூகத்தின் ஒரு மாபெரும் இலக்கிய தலை வீழ்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும். எழுத்தாளர் ரமேஷ் பிரேதன் எனக்கு என்னுடைய எழுத்தில் நான் பெரிய அளவில் என்னை பாதித்த ஒரு எழுத்தாளரில் ரமேஷ் பிரேதன் ரொம்ப முதன்மையானவர். எப்போயுமே பாண்டிச்சேரிக்கு வந்தேன்னா ரமேஷோட வந்திருந்து பேசிட்டு போகிறது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அவரை அவருடைய படைப்புகளை குறித்து, இன்றைக்கி சமகால இலக்கியத்தை குறித்து தொடர்ந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆசானாக உரையாடுறதுக்கான எல்லா வழிகளையுமே தந்தவர். அவருடைய மறைவு என்பது தமிழ் இலக்கிய உலகத்திற்கு ஒரு பெரிய பேரிழப்பு. தொடர்ந்து தன்னுடைய உடல் நலக்குறைவுக்கு பிறகு கூட தொடர்ந்து அவர் இருந்த இடத்துல இருந்தே நிறைய புத்தகங்கள் எழுதினார். அவருடைய கடுமையான உலகியல் நெருக்கடிகள், கசப்புகளை கடந்து அவர் தொடர்ந்து தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு தன்னுடைய இலக்கியங்களை படைத்த ஒருவர். ரமேஷ் பிரேதன் ஒரு தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு எழுத்தாளன். நான் எப்போயுமே ரமேஷில் சொல்லுவேன் அடிக்கடி, நான் உங்களை ஒரு தந்தையாக, தோழனாக கருதுகிற உங்களுடைய எழுத்தை படித்து எழுதக்கூடிய ஒரு தலைமுறை, இந்த தலைமுறையை சேர்ந்தவன் அப்படின்னு. ரமேஷனுடைய இந்த மறைவை தமிழினுடைய எந்த வார்த்தை கொண்டும் அந்த வலியை, துயரத்தை ஆற்றுப்படுத்த முடியாது. நம் காலத்தின் அற்புதமான ஒரு கவிஞன், மொழியாலும் வார்த்தைகளாலும் நம்மை எல்லா காலத்திலும் கட்டி போட்ட ஒரு மகத்தான ஒரு கவிஞனுடைய இறுதி அஞ்சலியில் நம்மளாம் இருக்கோம். தமிழில் மிகவும் கொண்டாடப்பட்ட இந்த கவிஞனுடைய ஆன்மா நல்ல முறையில் இனியாவது விடுதலை பெற்று அமைதியோடு இருக்கட்டும். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப பெரிய ஒரு கவலையான இந்த காலத்தில் நானும் உங்களோட என்னுடைய இரங்கலை பயிர்வு செஞ்சுக்கிறேன். ரமேஷ் பிரேதனுடைய இழப்பு புதுச்சேரி இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் ஒரு மாபெரும் இழப்பு. ஒரு மூத்த எழுத்தாளராக புதுச்சேரியில் இவ்வளோ காலம் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு எழுத்தாளர் எழுந்தது புதுச்சேரி இலக்கியத்துக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு. ரமேஷ் பிரேதனுடைய படைப்புகள் இதன் மேலும் புதுச்சேரி மக்களிடத்தில் பெரிய அளவில் கொண்டு செல்லப்பட்டு அதை
புதுச்சேரி மக்கள் இடத்துல இப்படி ஒரு எழுத்தாளர் வாழ்ந்தாருன்றதை வந்து கொண்டு போக வேண்டியது அதற்கு அடுத்த தலைமுறையினுடைய ஒரு முக்கியமான கடமையாக நினைக்கிறேன். என்ன அளவில் அதை நான் செய்யணும்னு விருப்பப்படுறேன். ரமேஷ் பிரேதனுடைய படைப்புகள் வந்து தமிழ் சூழல், தமிழ் இலக்கிய சூழலில் முக்கியமாக வளர்ந்து வரும் எழுத்தாளர்கள் மத்தியில் வந்து அதிக அளவில் கொண்டு செல்லப்படணும், அதிக அளவில் வாசிக்கப்படணும். அவருடைய அந்த பின்னவீனத்துவ எழுத்து முறை ஒரு புதிய தமிழ் எழுத்து சூழலில் ஒரு புதிய பாய்ச்சலை உருவாக்கியது. அதை கொண்டு போக வேண்டியது அடுத்த தலைமுறையினுடைய கடமையாக நினைக்கிறேன். நன்றி. எழுத்தாளர் கவிஞர் ரமேஷ் பிரேதன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய மறைவு என்பது தமிழ் இலக்கியத்தில் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரும் இழப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தமிழ் இலக்கியத்தில் புனைவிலும் சரி, கவிதையிலும் சரி, அவர் உருவாக்கி வைத்த அந்த மொழியும் சரி, அவருடைய ஆளுமையும் இந்த இலக்கியம், தமிழ் இலக்கியம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இருக்கும் என்பது உறுதி. ரமேஷ் பிரேதன் அவர்கள் பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு உலக இலக்கியங்களை கற்று தமிழில் நவீன படைப்புகளை தந்த பெருந்தகை. இன்றைக்கு அவர்தம் மறைவு தமிழ் எழுத்து உலகிற்கு மிகப்பெரிய இழப்பாகும். ரமேஷ் பிரேதனை இழந்து தவிக்கக்கூடிய அவருடைய வாசகர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நண்பர் ரமேஷ் பிரேமனுடைய இழப்பு தமிழ் இலக்கிய உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. தமிழ் இலக்கிய நெடும்பரப்பில் மரபில் மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்து நவீன இலக்கியத்தில் குறிப்பாக பின்னவீனத்துவ இலக்கியத்தை தமிழில் மிக சிறப்பாக எழுதிய மிகச்சிறந்த கவிஞன், எழுத்தாளர், கட்டுரையாளர், நாவலாசிரியர், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட மிகச்சிறந்த எழுத்தாளர் நம்முடைய ரமேஷ் பிரேதன் அவர்கள் பாரதிக்கு பிறகு மகாகவியாக போற்றப்படுகிற மிகச்சிறந்த கவிஞர். உலகம் முழுக்க இருக்கிற வாசகர்கள், அவர் எழுத்தை படித்தவர்கள் அவரை மறக்கவே முடியாது. அவர் மிகச்சிறந்த வாசகர்களை கொண்டுள்ளார். பரந்த அளவில் அவர் உலகம் முழுக்க சென்றிருக்கிறார். அவருடைய இழப்பு எங்களுக்கெல்லாம் மிக பெரிய இழப்பாகும். நல்ல நட்பு பாராட்டக்கூடிய மிகச்சிறந்த தோழர். வரும்போதெல்லாம் தன்னுடைய புதிய புத்தகங்கள் வரும்போதெல்லாம் அழைத்து கையொப்பமிட்டு மூப்பா வாங்கி படிங்க என்று கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கட்டி தழுவிக்கொள்கிற மிகச்சிறந்த நண்பன். அவனுடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்தாருக்கும் வாசகர்களுக்கும் இலக்கியவாதிகள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரமேஷ் பிரேதன் எழுதியிருக்காரு, மகாகவிகள் ஒவ்வொரு 3ஆம் நாளிலும் மொழி தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தழ போகிறாரு. அது யாருக்குமே நடந்ததில்லை. வேன்கோவிலேருந்து மோசார்ட், ஹெர்மன் மெல்வில் யாருக்குமே நடந்ததில்லை. இன்னும் ஒரு மறைவுக்கு அப்புறம் தான் ஒரு நம்ம கொண்டாட போகிறோம். பாரதியாக இருக்கட்டும், பிரமிளா இருக்கட்டும், யாருக்குமே அது அந்த பாக்கியம் வாய்க்கலை. ரமேஷ் பிரேதன் வந்து உயிர் தழுவார், படிக்கப்படுவார் இன்னும் வரும் காலங்களில். தமிழுடைய படைப்பு இலக்கியத்தில் மட்டும் இல்லாமல் பன்முக ஆளுமையாக பண்பாட்டு சூழல்லையும் தமிழ் தத்துவ சூழல்லையும் இயங்கி ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளி தத்துவ கவியாக இன்றைக்கி இருக்கார். இன்றைக்கி முக்கியமான நாள், வெரி ஹிஸ்டாரிக்கல் டே டுடே. ஸோ மை கண்டோலன்சஸ். தேங்க்யூ. எழுத்தாளர் ரமேஷ் பிரேதன், ரமேஷ் மற்றும் பிரேம் இருவரும் 90களில் இருந்து 2000 காலகட்டத்திலும் கூட தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான இருவேறு சிகரங்களாக சேர்ந்து எழுதி கொண்டிருந்தார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இருவரும் பிரிந்து தனித்தனியாக எழுத ரமேஷ் பிரேம் என்ற பிரிந்து ரமேஷ் பிரேதன் என்ற பெயரில் தனியாகவும் எழுத ஆரம்பித்த எழுத்தாளர் ரமேஷ் அவர்கள் தமிழ் நவீன உலகத்தில் தமிழ் இலக்கிய நவீன தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஆளுமையாக இருந்தார்.
30க்கும் மேற்பட்ட கவிதை மட்டுமல்ல, கவிதையில் அவர் தொட்ட உச்சம் வேறு எவரும் தொட முடியாது. அந்த மாதிரி கவிதை, நாவல், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு, நாடக இலக்கியம் என்ற இலக்கியத்தின் அத்தனை வகைமைகளிலும் உச்சகட்டத்தில் அவர் வேறு எவரும் தொட முடியாத அளவுக்கு நல்ல புலமையும் நல்ல எழுத்தாளுமையுமாக விளங்கினார். பிரெஞ்சு இலக்கியத்தில் மிக பெருமை ஆளுமையாகவும் பிரெஞ்சு இலக்கியத்தையே தமிழ் இலக்கியத்துக்கு மிக முக்கியமான நிறைய படைப்புகளை கொண்டு வந்திருக்கிறார். அந்த கலாச்சாரம், இலக்கியம், பண்பாடு என்று அத்தனை வேறு மொழிபெயர்ப்புகளிலும் அதை நமக்கு தமிழ் இலக்கியத்திற்கு அறிமுகப்படுத்தியவராக இருக்கிறார். மிக முக்கியமான ஆளுமை தமிழ் பிரேதன் நம்மை விட்டு இன்று பிரிந்திருக்கிறார். எங்களுக்கு எழுத்தாளராக, சக எழுத்தாளராக, கவிஞராக மட்டும் இல்லாமல் என் மனதுக்கு இனிய நண்பராகவும் தோழராகவும் வாழ்ந்திருக்கிறார் எல்லோரும் மனதிலும். இன்று ரமேஷ் பிரேதனோட இடம் வேறு எவருமே நிரப்ப முடியாத ஒரு பெரிய வெற்றிடமாக இருக்கிறது. இன்று ரமேஷ் பிரேதன் இறந்து எல்லோரும் அனைத்து சக கவிஞர்கள், எழுத்தாளர்கள் சார்பாக என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு இரவு முழுக்க பயணம் செய்து இந்த அஞ்சலிக்காக இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே விரிவாக அல்லது குறிப்பாக எதுவும் சொல்லக்கூடிய உளநிலையிலோ மனநிலையிலோ இல்லை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய நண்பர், விஷ்ணுபுரம் அமைப்பினுடைய ஒரு நெருக்கமான தோழராக இருந்தவர், என்னுடைய இலக்கிய தோழர், இலக்கிய உரையாடல் தரப்பாக இருந்தவர். நீண்ட விவாதங்கள் எங்களுடன் நடந்தது. அதிலிருந்து ஒருவரை ஒருவர் அணுக்கமாக புரிந்து கொண்டோம். என்னுடைய படைப்புகளுடைய ஒரு நல்ல வாசகராகவும் இருந்தார். தமிழினுடைய ஒரு தனித்துவமான படைப்பாளி, பின்னவீனத்துவம் என்று சொல்லும் ஒரு பார்வை கோணத்தை தமிழ் இலக்கியத்திலே ஒரு வகையில் எழுதி காட்டியவர் என்று அவரை சொல்லலாம். அந்த கொள்கையை வெவ்வேறு வகையிலே கருத்துக்களாக முன்வைத்தவர்கள் இருந்தாலும் கூட படைப்புகளாக அவற்றை தமிழில் நிலைநிறுத்தியவர் அவர். அந்த வகையில் ஒரு தனித்துவமான இலக்கிய பாதையை தமிழில் உருவாக்கி காட்டியவர். அவருக்கான தனி வாசகர்கள் தமிழகம் எங்கும் இருக்கிறார்கள். உடல் நலம் இன்றி ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல் படுத்த படுக்கையாகவே இருந்தார். அந்த காலகட்டத்திலும் ஒரு நண்பனாக உடனிருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படுத்த படுக்கையில் இருந்த காலத்திலும் கூட தன்னுடைய படைப்பு சக்தியை எழுப்பி கொண்டு தமிழின் மிக முக்கியமான பல படைப்புகளை உருவாக்கினவர். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த விழா டிசம்பர் 21ஆம் தேதி நடப்பதாக இருந்தது. அவருக்கான அந்த விருது இயல்பாகவே அவருக்கு வரவேண்டிய ஆண்டு இது. அந்த ஆண்டு அவருடைய வயது காரணமாக சற்று தள்ளி இந்த ஆண்டு வந்தது. அவர் இருந்து அந்த விருதை வாங்குவார் என்று எதிர்பார்த்தோம். அவரை இங்கிருந்து கோவை சென்று கொண்டு வந்து விழாவில் பங்கெடுக்க வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம். திடீரென்று இவ்வாறு இந்த நிகழ்வு நடந்தது. எவ்வாறானும் அவர் நிறைவுற்றார், எழுதி நிறைவுற்றார் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் அறிவித்தபடியே இந்த விருது விழா அதே நாளில் நிகழும். எழுத்தாளன் இறப்பதில்லை, அவர் உடல் மட்டும்தான் மறைகிறது. என்றுமுள்ள அந்த எழுத்தாளனுக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. ஆகவே அந்த விருது விழா முறையாக நிகழும். அன்று எங்களுடன் எழுத்தாளர் மட்டுமேயான ரமேஷ் இருப்பார் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான ஒரு முற்போக்கு எழுத்தாளராக இந்த புதுவை மண்ணில் திகழ்ந்தவர். மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சன் இந்த புதுச்சேரிக்கு எப்படி ஒரு பெருமையை சேர்த்தாரோ, அதைப்போல் இந்த புதுவை மண்ணிலிருந்து தமிழ் இலக்கியங்களை முற்போக்காக மேன்மேலும் படைக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு செயலாற்றியவர்தான் ரமேஷ் அவர்கள். நாங்கள் தலித் இயக்கங்கள் நடத்துகின்ற ஒரு சூழலில் எங்களோடு இணைந்து பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் இளைஞர்களுக்கான நல்ல சிந்தனைகளை
அந்த பயிற்சிகளை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த நேரத்தில்தான் கம்பன் கலையரங்கில் மண்ணிலிருந்து என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றினோம். அந்த நாடகம் ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி அந்த நாடகத்தை நடத்தினோம். அந்த நாடகத்தினுடைய எழுத்தாக, அதனுடைய இயக்கமாக 20 பேர் கொண்ட இளைஞர் குழுவை 2 மாத காலம் அவர்களோடு தங்கியிருந்து அவர்களை பயிற்சி அளித்து அந்த நாடகத்தை அவர் அரங்கேற்றி சிறப்பாக முடித்து கொடுத்தார். இதையெல்லாம் இன்றைக்கும் எங்கள் நெஞ்சிலே நிழலாடி கொண்டிருக்கிறது. இறுதி காலத்திலே அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டும் எழுத்தை மட்டும் விடமாட்டேன் என்று தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல எழுத்தாளர் புதுவை மண் இழந்திருக்கிறது. இன்னும் அவர் நீண்ட காலம் வாழ்ந்து இன்னும் பல்வேறு இலக்கியங்களை படைத்திருக்கின்ற வாய்ப்பு இன்றைக்கு மறைந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் இதயபூர்வமான துக்கத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் புகழ் என்றைக்கும் வாழும். புதுவை மண்ணில் இந்த மண்ணினுடைய மகத்துவத்தை முன்னெடுத்த ரமேஷ் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ் பிரேதனின் இறுதி அஞ்சலி கூட்டம் இப்பொழுது நடைபெறவிருக்கிறது. இறுதி அஞ்சலியை செலுத்த ஒவ்வொரு எழுத்தாளராக நான் அழைக்கின்றேன். இப்பொழுது முதலாவதாக தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள போப்பு அவர்களை அழைக்கிறேன். தனிமையும் வெறுமையும் சூழ கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமாக நான் தன்னுடைய நம்பிக்கை இழக்காமல் வாசிப்பு எழுத்து என்று மட்டுமே வாழ்ந்த ரமேஷ் பிரேதன் அவர்கள் உண்மையில் நமக்கு பல வகையில் மிக எடுத்துக்காட்டான ஒரு நபர். அவர் எழுத்து என்பது தனி. அது இல்லாமல் ஒரு மனிதனாக கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம் அவருடைய நெருங்கி பழக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு குழந்தைத்தன்மையோடு எல்லா விஷயத்தையும் நிகழ்வாக அனுபவக்கூடிய ஒரு தன்மை வைத்திருந்தார். அந்த வகையில் நாம் அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஆளுமை என்ற வகையில் அவருக்கு என்னுடைய மனம் கனிந்த அஞ்சலி உரித்தாக்குகிறேன். அடுத்ததாக யாழ் அரங்கின் மிக முக்கியமான ஆளுமையாக விளங்கும் கோபி அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். நண்பர்களே, தோழர்களே, பிரேம் ரமேஷ் அப்படின்னு அறியப்பட்ட மொழியை ரொம்ப கொண்டாடிய இந்த பல்வேறு உடல்களை கொண்ட ரமேஷ் வந்து இன்னைக்கு நம்மளோட இல்லை. அதை வந்து நம்ம அவர் ஒவ்வொரு கணங்களையும் கொண்டாடின மாதிரியே அவர் மொழியை எவ்வளவு அளவுக்கு அவர் வந்து பரிசோதனை பண்ணாருன்னு சொல்கிறதுல கொண்டாடி இருக்கிறாங்க. அதே அளவுக்கு இந்த மரணத்தையும் நம்ம கொண்டாடி தான் ஆகணும். அதே அளவில் தான் அவரும் கடைசி நேரங்களில் அந்த உடலை அவர் வந்து துறக்கிறதுக்கு தான் விரும்பினார். அதனால் இந்த இருப்பு அப்படின்றது வந்து இல்லை அப்படின்றது இல்லை, மொழியினுள் புகுந்து காலத்துக்கும் வந்து ரமேஷ் வந்து நம்மளோட இருக்க தான் போகிறாரு. மிக முக்கியமான அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த கருவடிப்போம் சுடுகாடு. அப்புறம் இந்த 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 என்ன வாட்டத்தை பார்த்து படுத்திருக்கிறது அவருக்கு ரொம்ப அவருடைய எழுத்துக்களுக்குள்ளெல்லாம் வந்த ஸ்பேஸு வந்து சாராய கடை, அந்த 2 விஷயமும் இணைஞ்ச ஒரு கணமாக இருக்குது. அதனால் இது வந்து நம்ம கொண்டாடுறதுக்கான ஒரு நேரமாக தான் இருக்குது. இனிமேலாவது இந்த சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் விட்டுட்டு இன்னும் நம்மளோட ரமேஷோட படைப்புகளை நோக்கி நம்ம இன்னும் நெருங்குவோம். ஆனால்
நம்ம வந்து ரமேஷை புரிஞ்சுக்கிறதுக்கு வழியாக இருக்கும். இது வந்து ஒரு இழப்பு தான், ஆனால் கொண்டாடுற மனநிலையோடு தான் மற்ற கலைஞர்கள் வந்து கலையணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் நான் கலைகிறேன். நன்றி. அடுத்ததாக தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு கார்ல் மார்க்ஸ் அவர்களை அழைக்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் ரமேஷின் பங்களிப்பு என்பது தமிழின் அழகு கெடாமல் அந்த அதிகாரத்தை நீக்கியது தான் என்று நான் பார்க்கிறேன். அதிகாரத்தை நீக்குகிறது என்று வருகிற போது நாம் எதெல்லாம் உயர்த்தி பிடிக்கிறோமோ அதில் உள்ள மிக நுட்பமான வன்முறை அளவுகளை துண்டு துண்டாக சிதறடித்தது மட்டுமே ரமேஷின் தமிழ் இலக்கியத்திற்கான மிக ஆழமான பங்களிப்பு என்று நான் கருதுகிறேன். ஒரு மொழியை அதன் அழகு குன்றாமல் அதன் மீது காதல் வரும் அளவிற்கு கூட அதில் அதிகார நீக்கம் செய்ய முடியுமா என்பதை தமிழில் பரீட்சித்து பார்த்த தன் படைப்புகளின் வழியாக முன்வைத்த எங்களை போன்ற அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களுக்கு தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக வழிகாட்டிய ஆசிரியருக்கு எனது பணிவான அஞ்சலிகள். அடுத்ததாக பிரபஞ்சன் அறக்கட்டளையின் நிறுவனர் PNS பாண்டியன் அவர்களை தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாபெரும் ஆளுமையை இழந்துள்ளோம். தமிழ் நவீன இலக்கிய படப்பொழியில் ஒரு முக்கியமான ஆளுமை ரமேஷ் பிரேதன் அவர்கள். புதுச்சேரி மண்ணிலிருந்து பல்வேறு படைப்புகளை இயற்றியுள்ள அவருடைய இழப்பு புதுச்சேரிக்கு மட்டுமல்ல தமிழ் இலக்கிய உலகுக்கு பேரிழப்பு. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக கீரா விருதினையும் 2023ஆம் ஆண்டு பிரபஞ்சன் விருதினையும் மாபெரும் விருதாக பெற்ற அவர் விஷ்ணுபுரம் இலக்கிய விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த விழாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல் அவருள் இருந்தது. அது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை அவர் பகிர்ந்தார். அந்த விஷ்ணுபுரம் அறக்கட்டளையை சார்ந்த நண்பர்கள் அவரை ஒரு தனி ஆம்புலன்ஸில் வைத்து அழைத்து செல்வதாக கூறினார்கள் என்று மகிழ்ச்சியாக சொன்னார். நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளி உலகத்தை காண இருப்பதாகவும் தன்னுடைய ஆவலை அவர் பகிர்ந்து கொண்டார். இன்று அவர் நம்மிடம் இல்லை என்றாலும் அவருடைய படைப்புகள் காலம் கடந்து பேசும். தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு எழுத்தாளர் பாலை நிலவன் அவர்களை இப்பொழுது அழைக்கிறேன். நண்பர்களே, இது ஒரு கனத்த ஒரு நேரம். ஒரு கவிஞனை, உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞனை தமிழிலிருந்து மிக அசாத்தியமான வழிகளையும் தன்னுடைய வழிகளையும் பிரபஞ்சத்தினுடைய வழிகளையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து கொண்டிருந்த ஒரு மகா கவிஞனை வழி அனுப்ப வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். எனக்கு ரமேஷ் 30 ஆண்டுகள் நண்பர். அவர் என்னுடைய கடல்முகம் தொகுப்பை நான் வெளியிட்ட காலத்தில் அங்கே இருந்து முதல் கடிதம் ரமேஷிடமிருந்து தான் வந்தது. எப்படி வந்ததுன்னா, நாங்களாம் ஒரு புதிய விஷயத்தை எப்படி எழுதுறது, எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு காலத்தில் தடுமாடிட்டு இருந்த காலத்தில் ரமேஷ் பிரேம் இரட்டையர்கள் வேறு மாதிரி இந்த சூழலில் ரொம்ப அசைச்சிட்டு இருந்தாங்க. அதான் மேற்கத்திய தத்துவங்கள், அதனுடைய உரையாடல்கள், கம்யூனிசத்துக்கு பிறகான பல்வேறு உரையாடல்களை தமிழில் புதிய முறையில் சிந்தித்தவங்க அவங்க 2 பேர். அந்த முறையில் ஏற்கனவே முதல்ல அவங்க வந்த தொகுப்பில் 20 கவிதைகளும் 2000 ஆண்டுகளும். அந்த கவிதைகளுக்கு ஒரு விரிவான ஒரு எழுத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டிருந்தார். குறைஞ்ச பிரதிகள் விற்ற ஒரு இது எப்படி உங்கள் கையில் கிடச்சுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அவர் கருப்பு வெள்ளை கவிதைகள் போன்ற கவிதைகள் எழுதினார். இது சாராம்சமாக கவிதைகளை பற்றி சொல்லும்போது இந்த நம்முடைய இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட பாரம்பரியம், மற்ற அரசியல் தத்துவ பின்புலத்தில் இந்த நவீனத்துவ கவிதைகள் எந்த மாதிரியான ஒரு டைமென்ஷனில் அது வானம்பாடிகளுக்கு பிறகு வந்ததோ அதை பிரேக் பண்ண ஒரு முக்கியமான பாய்ச்சல் ரமேஷ் பிரேம் பண்ணாங்க. அது பண்ணும்போது அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டது என்ன அப்படின்னா,
உடல் வந்து கான்சியஸ்லே இல்லை, ஆசியன் கான்சியஸ்லே இல்லாத ஒரு காலத்தில் வந்து அது வந்து என்னை கேட்டால் வந்து தெல்யூஸ் கத்தாரி இவங்கெல்லாம் கூட வந்து டைலாக்கை வந்து வேறு மாதிரி வந்து அவங்களுடைய தத்துவம், உளவியல் சம்மந்தமான விஷயங்கள், இல்லை வந்து ஆசிரியர், அதிகாரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்த காலத்தில் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேறு ஒரு டைமென்ஷனில் வந்து உடல் அப்படிங்கிற விஷயத்த வந்து பெண்ணுடலாக வைக்கலை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 90களில் வந்து பெண்கள் தன்னுடைய உடலை முன்வைக்கிறதுக்கு முன்னாடியே உடல் அப்படிங்கிற விஷயம் ஆணுடல், பெண்ணுடல், அழி உடல், இந்த மாதிரி குழந்தை உடல், போலியோ உடல், எல்லா உடல்களுக்கானமான ஒரு நீதியை, ஒரு அறத்தை வந்து எப்படி எடுத்தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப இன்னும் ஒரு என்ன எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா, நான் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து டிச்சிலேருந்து வந்த ஒரு கவிஞன், ரமேஷ் பிரேம் எங்கேயோ இருந்து, 2 பேரும் எங்கேயோ இருந்து வர்றாங்க. ஆனால் இந்த கருப்பு வெள்ளை கவிதைக்கு வந்து நீ பிளர்ப் எழுது அப்படின்னாங்க. நான் தான் அந்த 20 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன், 25 ஆண்டுகள் இருக்குமா அது தெரியல, நான் தான் பிளர்ப் எழுதுனேன் அதுக்கு. ஏன்னா அந்த காலத்திலிருந்து எனக்கு வந்து என்னுடைய மூத்தவர்கள், நான் அவர்களுக்கு பின்னாடி வந்து அவர்களுடைய தம்பிகள் ஒருத்தன். ஆனால் அவங்க எப்படி உலகத்தை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக பார்த்தாங்க. ரமேஷ் முழுக்க முழுக்க வந்து இந்த பாயிண்ட் சென்ஸ் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து அது வந்து எப்படின்னா வந்து இந்த கீழே மரபுகளில் வந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஞான மரபுகளில் அனுபூதி, தரிசனம் இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. அனுபூதி, தரிசனம், உள்ளொளி இதெல்லாம் தூக்கி வெளியே போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை வந்து இப்போ வரல. போஸ்ட் மாடர்ன் இந்த மாதிரியான விஷயங்கள், புதிய விஷயங்கள், ஏஐ இந்த மாதிரி காலங்களில் வந்து அது வந்து முன்னாடியே வந்து அதை வந்து அது தூக்கி கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து மேற்கு ஐரோப்பாவினுடைய நவீனத்துவ காலகட்டத்தினுடைய ஒரு சவுத் இந்தியாவிலேயே, இந்தியாவிலேயே முக்கியமான இந்த இந்தியாவுக்குள்ளே வந்து ஆந்திராவிலேயோ கர்நாடகத்திலேயோ இந்த மாதிரியான ஒரு பாய்ச்சல் 90களில் வந்து நீங்கள் வந்து ஆசியன் கண்ட்ரிலேயே வந்து ஒரு பாயிண்ட் வந்து ரெவல்யூஷன் வந்து நிச்சயமாகவே இருக்காது. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் தெரியும். அந்த மாதிரி மிக இந்த 20 கவிதைகளும் 2000 ஆண்டுகள் மாதிரியான ஒரு கவிதை, இந்த மாதிரியான ஒரு பாய்ச்சல் வந்து இங்கே மட்டும் கிடையாது, இந்திய கவிதைகள் மட்டும் கிடையாது, வேர்ல்டு போய்ட்டிலேயும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பாய்ச்சலை வந்து ரமேஷ் பிரேம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து அவருடைய கவிதைகள் அதுக்கு பிறகு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரமேஷை பற்றி இறந்ததுக்கு பிறகு இல்லைங்க, இறப்பதற்கு முன்னால் என்னுடைய கட்டுரைகளை 3 கட்டுரைகள் எழுதியிருக்கேன். சரிங்களா? அது கண்ணாடி வழிகளில் 2 கட்டுரை இருக்குது, அதெல்லாம் படித்து பார்க்கலாம். இப்போ என்னுடைய நண்பன் ரமேஷ் பிரேம் 3 வருடத்துக்கு முன்னாடி வந்து அவருடைய மொத்த சூழல், ஒரு மனுஷன் வந்து சுவரில் வந்து ஒரு பள்ளி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ரமேஷ், அது வந்து கற்பனையில் கவிதை மாதிரி வந்து நம்ம கடந்து போகிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு பெட்டவே வந்து நீங்கள் வந்து கடலாக மாற்றிட்டான். ஒரு மெத்தை, தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற மெத்தையை வந்து அவன் கடலாக மாற்றிட்டான். அந்த சுவரில் ஒரு பள்ளி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான் ரமேஷ். அந்த ரமேஷ் என்னுடைய நண்பன். அந்த ரமேஷை வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவனுடைய காலடிகள் வந்து ஏதோ வந்து இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவன் வந்து தமிழ் இருக்கும் வரைக்கும் இருப்பான். அவனுடைய பாதபடி அப்படிங்கிறது வந்து யூனிவர்ஸானது. என்றைக்குமே என்னுடைய ரமேஷ் வந்து யூனிவர்ஸான ஒரு கவிஞன். அஞ்சலி. ரமேஷ் பிரேதனுடைய வாழ்க்கையின் இறுதி நிமிடம் வரை இருந்த விசாகன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். ரமேஷ் பிரேதன் எப்படின்னா, வாழ்நாள் முழுக்க வலிகளையும் எதிர்ப்பிலேயுமே வாழ்ந்து எதிர்ப்பிலே இறந்து வலியோடே போயிருக்கக்கூடிய ஒரு மகா உன்னத கலைஞனாக நம்ம பார்க்கலாம். தமிழில் வந்து என்னென்னா, பாரதியை சொல்லுவாங்க, புதுமைப்பித்தனை சொல்லுவாங்க. பாரதி, புதுமைப்பித்தன் அந்த வரிசையில் தமிழ் மொழி உள்ள வரை ரமேஷ் பிரேதனுடைய எழுத்துக்கள், அவருடைய கவிதைகளும், அவருடைய சிறுகதைகளும், நாவல்களும், அவருடைய அந்த நேர்காணல்கள் எல்லாத்துலேயுமே அவருடைய பங்களிப்பை மிக செறிவாகவும் மிக ஆழமாகவும் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. ஒரு சிலர் வந்து கவிதையில் வந்து என்னென்னா, அந்த நேர்த்தியை, ஒரு அழகை, அந்த ஒழுங்கை கடைபிடிப்பாங்க. இவர் கவிதையை எழுதுகிற வகைமையாகட்டும், உரைநடையிலையுமே அதை கடைபிடிப்பார். அதாவது எப்படின்னா, அவரே ஒரு முறை வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார், எதிர்கால இலக்கியம் என்பது
சிறுகதை, நாவல், கதை, கவிதை எல்லாமே கலந்த ஒரு ஃப்யூஷன். அதாவது முழுமையாக எல்லாமே ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு தன்மையில் எதிர்கால இலக்கியம் இருக்குமுன்றத அவரே பரிச்சார்த்த முறையில் தொடர்ந்து எழுதினார். தமிழ் இலக்கிய உலகில் யாருமே செய்யாத ஒரு தத்துவ விசாரணையை தன்னுடைய எழுத்தில் செஞ்சுருக்காரு. அது வந்து என்னென்னா, அதே மாதிரி மையத்தை உடைத்தல். அவருடைய இலக்கிய வகைமை என்பது யாரும் இது பிம்பமாக இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்ற தன்மையே இல்லாத ஒரு இலக்கியத்தை தமிழில் உருவாக்கினவர். குறிப்பாக என்னென்னா, சாதிய அடையாளத்தையும் மத அடையாளத்தையும் தூக்கி பிடிக்காமல் அவருடைய உலகம் அந்த ஒவ்வொரு கதைகள்லையுமே, சிறுகதைகளில் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அந்த சாதியை மறுப்பது, சாதியிலிருந்து கடந்து போகிறது, அதெல்லாம் பரமபத பாதை என்ற கதையிலே அவர் மிக செறிவாக அதை எழுதியிருப்பார். வள்ளலாரை பற்றி 3 பேர்னாக்கள்ன்ற கதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு இலக்கிய நூல் எப்படி உருவாகுதுன்றத, எப்படி அது ஒரு அச்சுக்கூடத்திலேருந்து வெளிவரத்து முதலேருந்து எல்லாத்தையுமே எழுதியிருப்பார். அந்த கற்பனை இருக்குல்ல, இந்த மாதிரி இது வரைக்கும் தமிழில் இருக்கிற கற்பனை உலகம் இருக்குல்ல, வழக்கமாக எல்லா எழுத்தாளர்களும் எழுதாத ஒரு வகைமையை நிலத்தை வர்ணிக்கதோ அல்லது என்னென்னா கதை சொல்கிறதோ, இது ரெண்டுமே செய்யாத ஒரு எழுத்து முறையை ரமேஷ் கையில் எடுத்தார். அதில் கையில் எடுத்தது இல்லாமல் அதில் மிக நேர்த்தியாக, அதாவது என்னென்னா, படிக்கக்குள்ளே தமிழ் மொழியில் அவருடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கக்குள்ள அது எளிமையாக இருக்கிற போல் தோன்றும். ஆனால் அது எளிமை கிடையாது. மொழி நல்ல தமிழில் இருக்கும், பிறமொழி இருக்காது, அதில் சமஸ்கிருத சொல்லாடல்கள் இருக்காது. அதிலேருந்து எதையுமே என்னென்னா அதாவது வெல்லும் சொல் இலை என்ற மாதிரி எழுதணுன்றது திருவள்ளுவர் வாக்கு. ஆனால் இவருக்கு என்னென்னா, மரபு இலக்கியங்களில் எவ்வளோ தேர்ச்சி இருக்கோ அதே அளவுக்கு இணையாக உலக இலக்கியங்களும் தெரியும் அவருக்கு, இசை தெரியும். அப்புறம் என்னென்னா, உணவு, வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை பாடுகளில் இருக்கிற வழிகள், தனிப்பட்ட முறையில் அவர் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள், அவருக்கு உடல் ரீதியாக இருந்த மன ரீதியாக இருந்த நெருக்கடிகள், இதை எல்லாவற்றையுமே எங்கேயுமே அவர் புலம்பலாக பதிவு செய்ததே கிடையாது. எனக்கு இதை மாதிரி இருக்குதுன்ற மாதிரி தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையை பெருமளவுக்கு அவர் யாரிடமும் பதிவாக செய்ததே கிடையாது. அதிலிருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் தேடுகின்ற மனநிலையிலையும் அவர் இருந்தது கிடையாது. யார் இப்போ நான் ஏதாவது ஒரு பொருள், நான் சின்னதாக ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா கூட அதற்கான தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக ஒழுங்காக, அதாவது என்னென்னா மிகச்சிறப்பான மனிதராக இருந்தார். யாருடைய உழைப்பையும் யாருடைய நேரத்தையும் யாருடைய பொருளியலையும் எடுத்துக்கொள்ளாத ஒரு கலைஞனாக இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது. அதுவும் என்னென்னா, கிட்டத்தட்ட முழுக்க 18 வயதில் வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு நபர் கலைஞனாக மாறி கலைஞனாகவே நம்மளோட இருந்து கரைஞ்சு போயிருக்கார். அவர் என்னென்னா, கலைஞனுக்கு மட்டும்தான் மறைவு கிடையாது. அதாவது என்னென்னா, மற்ற எல்லாருக்குமே மறைவு இருக்கும். இவருடைய எழுத்துக்கள் படிக்க படிக்க புதிய வாசகர்கள் உருவாவாங்க, புதிய படைப்பாளர்களை உருவாக்குறதுக்கான ஒரு எழுத்தை ரமேஷ் அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருடைய எழுத்துக்களை நாம் வாசிப்பதும், அதை இன்னும் நிறைய வாசகர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவதும், அவரை பற்றியான பார்வைகளை இன்னும் உலக அளவில் எடுத்துகிட்டு போகிறதும், அவருடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த படைப்புகளாக அவர் நினைத்த பொந்திச்சேரி, காமத்துப்பால் அரசியல் அறிக்கை, அவருடைய சிறுகதை தொகுப்பு, இந்த தெரிவு செய்ததை குறிப்பாக நல்ல ஆங்கிலத்தில் நல்ல பதிப்பில் கொண்டு அவருடைய வாசகரில் உலக அளவில் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் அவருடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும். நன்றி. விசாகனுக்கு நன்றி. இப்பொழுது அடுத்ததாக கவிஞர் ராகுலன் அவர்களை தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக ரமேஷ் பிரேதனுடைய அண்மையில் வந்த காமத்துப்பால் அரசியல் அறிக்கை, ஆண் எழுத்து, பெண் எழுத்து, ஆபெண் எழுத்து போன்ற இந்த படைப்புகளை பார்க்கிற பொழுது அவர் ஒரு பால் இன விடுதலையை அவர் நோக்கி நகர்ந்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய படைப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் விலகி ஒரு தனித்துவமாக நிற்கிறது என்பதை அவர் படைப்புகளை படிக்கிற பொழுது நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக அண்மையில் நாங்கள் அவரோடு ஒரு உரையாடலை நேர்காணலாக மேற்கொள்ளுகிற பொழுது அவருடைய உரையாடல் ஒரு படைப்பாளிக்கே உரிய மிக நேர்த்தியான ஒரு தன்மையில் அமைந்தது. குறிப்பாக அவருடைய சக்கரவாள கோட்டம், அயோனிகன், சாராயக்கடை போன்ற பல கவிதை தொகுப்புகள் நான் என்னுடைய பள்ளி காலங்களில் படிக்கிற பொழுது அது எனக்கு ஒரு புதுவிதமான படைப்புக்கத்தை தந்தது. அந்த வகையில் ரமேஷ் பிரேதன் அவர்களை நான் என்னுடைய இளமை பருவத்திலிருந்து 3 முறை நான் அவரை சந்தித்திருக்கிறேன். குறிப்பாக அவருடைய இந்த காமத்துப்பால் அரசியல் அறிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு தன்னுடைய பால் அடையாளத்தை துறந்து, பால் அடையாளம் என்பதே ஒரு எவ்வளவு பெரிய சமூக சிக்கலுக்குள்ளாக நம்மை உழல வைக்கிறது என்பதை குறித்தெல்லாம் அவர் பலவாறாக அதில் பேசியிருக்கிறார். முழுக்க முழுக்க அவர் தன்னுடைய உடலிலிருந்து விடுபடுதல், பால் அடையாளத்திலிருந்து விடுபடுதல், சமூக அடையாளங்களிலிருந்து விடுபடுதல் போன்ற பல்வேறு வகையான விடுதலையை நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார். அந்த வகையில் அவரை ரமேஷ் பிரேதனை கடைசியாக சந்தித்த நினைவுகளோடு அவரை நினைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது வாழ்க்கை என்னும் மொழி விளையாட்டு என்னும் நூலை படைத்த
ஆய்வாளர் வீரமணி அவர்களை பேச அழைக்கிறேன். தோழர்களுக்கு ஒரு துயர வணக்கம். பேச்சுகளும் மறு பேச்சுகளும் என்கின்ற அந்த முதல் பிரதியின் வழியாகத்தான் என்னுள்ளே நுழைந்தார்கள் ரமேஷ் பிரேம். அதன் பிறகு கீராவின் படைப்புலகம் என்கின்ற அந்த தொகுப்பு ஒரு வித்தியாசமான தொகுப்பாக இருந்தது. ஒரு படைப்பாளியினுடைய கவனிக்கப்படாத பக்கங்களை, வித்தியாசமான பக்கங்களை பதிவு செய்கின்ற அந்த உத்வேகம் என்பது அவர்களுடைய ஆக்கத்தில் தெரிந்தது. மிக சமீப காலங்களில் அவருடைய முகநூல் பதிவுகளை காணும் பொழுதெல்லாம் எனக்கு மிகுந்த புத்துணர்ச்சி ஏற்படும். மெய் அழகி என்கின்ற அந்த கவிதை வரிசைகளை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருந்த அந்த கவிஞர் இன்று மௌனம் காத்திருக்கிறார். இனி அந்த முகநூல் பக்கத்தில் இப்படியான அழகியல் ததும்பும் பால் கடந்த, இனம் கடந்த, மொழி கடந்த ஒரு இயல்பான ஒரு கவிதை வரிகளை நாம் இனி எதிர்பார்க்கும் போது ஏமாற்றம்தான் கிடைக்குமோ என்கின்ற வருத்தம் மனதை தோய்க்கின்றது. கடந்த 20ஆம் தேதி நானும் என்னுடைய நெறியாளரும் புதுவை பல்கலைக்கழக பேராசிரியருமான பேராசிரியர் ப. ரவிக்குமார் மற்றும் செஞ்சி வட்டாரத்தை சேர்ந்த தோழர் ராகுலன் உள்ளிட்ட நாங்கள் மூவரும் அவரை நேர்காணல் செய்ய சென்றிருந்த அந்த தருணத்தின் அந்த நீண்ட உரையாடல் என்பது மனக்கண்களில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அவ்வளவு சிலாகிப்புகள், அவ்வளவு உத்வேகம், அவ்வளவு உற்சாகம், அவர் மொழியும் சரி, அவர் பரிமாறிக்கொண்ட கருத்துகளும் சரி, எல்லாம் எங்கள் மனப்பேரிட்டில் பதிவாகி இருக்கின்றன. விரைவில் அது உங்கள் கையில் வரும் என்கின்ற அந்த ஒரு செய்தியுடன் அவரை மொழியின் வழியாக மீண்டும் மீண்டும் இந்த வரலாறு நினைவு கூறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக ஆய்வாளர் வசந்த் அவர்களை இப்பொழுது பேசுவதற்கு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக கவிதைகளில் பார்த்தீங்கன்னா புனைவுமிக்க கவிதைகள் தான் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் 90 வரைக்கும் இருந்தது. அப்புறம் குறிப்பாக ரமேஷ் பிரேதன் போன்ற ஆட்கள் நபர்கள் தோழர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா கவிதைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது என்ன மாற்றம்னா, பொதுவாக வந்து புனைவு கற்பனை சார்ந்த கவிதைகள் எதுனா தான் கவிதை அப்படிங்கிற கட்டமைப்பு போடச்சு. அது அல்புனைவு சார்ந்த கவிதைகள் வந்து எழுதுகிற விதமாக நிறையா எழுதியிருக்காரு. குறிப்பாக பன்றிக்குட்டி, சாராய கடை போன்ற இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கவிதைகளோட இது வந்து வாசகருக்கு வந்து ஒரு உழைப்பை கோர்ந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணியிருப்பார். அதாவது நேரடியாக கவிதைகள் புரிதலாமல் வாசகர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விதமாக அல்புனைவு கவிதைகள் வந்து நம்ம வாசகனை உணர்ந்த மாதிரி வாசகர்கிட்ட அந்த பொருள் வந்து கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் நிறையா இது பண்ணியிருப்பார். அப்புறம் சமீப காலமாக நண்பர்களோடு அவங்க வீட்டுக்கு போய் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவருடைய கிட்டத்தட்ட பொதுவாக எல்லா வகைமையிலையும் அவர் வந்து பயணிச்சிருக்கிறார். குறிப்பாக கவிதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், கட்டுரை சார்ந்த இலக்கியமாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுமைக்கும் பயணித்து அவர் வந்து அவருடைய படைப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன தான் இன்றைக்கி அவர் வந்து நம்ம விட்டு போனாலும் அவர் படைப்பின் வழியாக வந்து தொடர்ந்து நம்ம கூட அவர் வந்து இருப்பார். நம்ம தொடர்ச்சியாக அவருடைய படைப்புகளை வந்து இந்த மக்கள் மத்தியில், வாசகர் மத்தியில் வந்து கொண்டு சேர்க்குற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தோழர்களை வாசகர்களை நாம தான் வந்து இதை முன்னெடுக்கணும்னு நான். வசந்திற்கு நன்றி. இப்பொழுது அடுத்ததாக ரஞ்சித் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். வணக்கம். நான் ஐயா ரமேஷ் பிரதான் அவர்கள் வீட்டுக்கு ஒரு 3 வீடு தள்ளி அதான் அங்கே இருக்கோம். அவர் இங்கே ஒரு 10 வருஷமாக அங்கே இருந்தார். ஆனால் எனக்கு அவரை பழக்கம் இல்லை. அவரோட அதிகமாக பழக்கப்பட்ட விசாகன், சந்திரமோகன் 2 பேர். அன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டு. அவங்க வரும்போது எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு 3-4 தடவை அவரை பார்த்துருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அதில் என்னென்னா அவர் எழுத்தாளர் அப்படிங்கிறத எனக்கு சொன்னாங்க. அவங்க எழுத்தை நான் படித்ததில்லை. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த விசாகன், சந்திரமோகன் சொல்ல அவங்க படிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு இது எப்படின்னாக்கா ஒரு ஆண் பெண் அந்த மாதிரி ஒரு வேறுபாடு இல்லாத அந்த மாதிரி கூட இல்லாமல் மனிதராக கருதி பல படைப்பிலக்கியங்களை அதெல்லாம் எழுதந்தா சொன்னாங்க. நான் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வந்து சமுதாய சம்மந்தப்பட்ட சிந்தனை இருக்கிறவன், பெரியார் அதெல்லாம் படிக்கிறோம். இப்போ இவர் வந்துட்டு விவாதம் பண்ணுவோம். அது மாதிரி வந்துட்டு அப்போ ஒரு யதார்த்தத்தை விட்டு வெளியில் இருக்கிறாங்களோ அப்படின்னா, இல்லை அதுவும் தான் முக்கியம், அதையும் அந்த கண்ணோட்டத்துலேயும் பாருங்கள் அப்படிங்கிற ஓரளவுக்கு அவங்கள பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல மனிதர். அவர் கடைசியில் வந்து அவரை ஒரு இடம் எழுந்திருக்க முடியாமல் அது மாதிரி இருந்திருக்காங்க. பேரலைசிஸ் வந்து
ஒரு சில டைமில் பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளோ ஒரு ஆளுமை மிக்கவர்கள் அதிகமாக தொடர்பு இல்லாமல் இருந்தோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு தருணமாக இந்த கணத்தை நினைக்கின்றேன். ரமேஷ் பிரேதன் அவருடைய உடல் இப்பொழுது எரியூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் அவரை நான் மகாகவி பாரதியுடன் ஒப்பிடுவதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். காரணம், பாரதி காலத்தை மீறி சிந்தித்த ஒரு கவிஞன். அவனுடைய காலகட்டத்தில் பாரதியை முழுமையாக எப்படி புரிந்து கொள்ள முடியவில்லையோ அதே போல ரமேஷ் பிரேதனுடைய அனைத்து எழுத்துக்களையும் தமிழ்நாட்டு வாசகர்கள் முழுமையாக செரித்து கொண்டார்களா என்பது எனக்கு ஐயமாக இருக்கிறது. சென்ற வாரத்தில் ஏறத்தாழ இதே நேரத்தில்தான் அவரை ஆய்வாளர்களுடன் சந்தித்தேன். அதுதான் இலக்கியம் குறித்து அவர் நிகழ்த்திய கடைசி உரையாடல். என்னுடைய புத்தகத்தையும் வீரமணியுடைய புத்தகத்தையும் அவர் உற்சாகமாக வாங்கி கொண்டார். இந்த நேம் ஆஃப் த ரோஸ் என்கின்ற அந்த நூலை படித்து கொண்டிருந்தார். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கார்ல் மார்க்ஸ் எப்படி அவருடைய மரணத்தை பற்றி இப்படி சொல்லுவார்கள், அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று சொல்லுவார்கள். ரமேஷ் பிரேதன் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாள் வரை சிந்தித்து கொண்டே இருந்தார், படித்து கொண்டே இருந்தார். இப்படி சொல்லலாம், அவர் கோட்பாட்டாளர், கவிஞர், நாவலாசிரியர், அதுவும் பாலினம் கடந்த நாவலாசிரியர். மிக முக்கியமாக ஒன்றை இங்கே பதிவு செய்தாக வேண்டும். அவரை வெறும் பின்னவினத்துவவாதி என்று முத்திரை குத்துவதில் எனக்கு சம்மதமில்லை. அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவம் என்பது வள்ளலாருடைய தத்துவம். எங்களுடனான அந்த கடைசி உரையாடலில் வள்ளலாரை அப்படி சிலாகித்து பேசிக்கொண்டிருந்தார். ஒரு மேற்கத்திய சூழலில் உள்ள நாவல்களையும் அதே சமயத்தில் நம்முடைய இந்திய சிந்தனை மரபையும் அல்லது தமிழ் சிந்தனை மரபையும் ஒன்றாக இணைத்த ஒரு மாபெரும் இலக்கியவாதி என்று ரமேஷ் பிரேதனை நினைத்து பார்க்கின்றேன். அவருக்கான அஞ்சலி என்பது அவருடைய எழுத்துக்கள் குறித்த உரையாடலை இந்த தருணத்திலாவது தொடங்குவதாகத்தான் இருக்கும். ரமேஷ் பிரேதனுடைய பூத உடல் மறைந்திருக்கலாம், ஆனால் எண்ணங்களால், எழுத்துக்களால் வாசகர்களிடையே அவர் தொடர்ந்து நிலை பெறுவார். வரலாற்றில் நிலை பெறுவது மட்டுமல்ல, தமிழ் இலக்கிய வரலாற்றையும் வாழ வைப்பார். நன்றி, வணக்கம்.